சிவலிங்கம். மாணிக்கவாசகர் அவருடைய திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார் பிள்ளையார். பழங்காலத்தில் பாண்டிய நாட்டில் இருந்து சோழ தேசம் போவதற்கு ஆவுடையார் கோவில் வழியாகத்தான் நல்ல சாலை இருந்தது. மாணிக்கவாசகர் காலத்தில் ஆவுடையார் கோயிலுக்கு திருப்பெருந்துறை என்று பெயர். அங்கு வழிப்போக்கர்கள் தங்கிச் செல்வதற்கு ஒரு சத்திரம் இருந்தது. அதற்கு பக்கத்தில் வானம் பார்க்க மேற்கூரை கூட இல்லாமல் அத்தனை வெயிலையும் தலையில் தாங்கிக் கொண்டு ஒரு பிள்ளையார். இப்படி பல இடங்களில் உண்டு. அங்கெல்லாம் வெயிலுக்கு உகந்த பிள்ளையார் என்று அவரை சொல்லுவார்கள். ஆனால் இங்கு அவருக்கு வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர். மற்ற இடங்களில் ஜனங்கள் அனுபவிக்கின்ற வெயில் கஷ்டத்தை தாமும் அவர்களோடு சேர்ந்து அனுபவிப்போம் என்று வெயிலை உகந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். இங்கே ஒருபடி மேலே போய் சத்திரத்தில் தங்கியவர்கள் பின்பு யாத்திரையை தொடரும் பொழுது வெயிலால் கஷ்டப்படாமல் அந்த வெயிலை அவர்களுக்குமாக சேர்த்து விகேரியஸ் சஃபரிங் என்பார்களே, அப்படி தாமே வாங்கி கொண்டு அவர்களை உஷ்ணத்திலிருந்து காப்பாற்றுகின்றார். அதனால் வெயில் காத்த பிள்ளையார் என்று பெயர். பாண்டிய ராஜாவுக்காக குதிரை வாங்க போன மந்திரியான திருவாத ஊரார் பின்பு மாணிக்கவாசகரான கதை நாம் அறிந்ததுதான். அவர் குதிரை வாங்கச் செல்லும் வழியில் திருப்பெருந்துறை சத்திரத்தில்தான் இரவில் தங்கினார். அப்பொழுது அவர் சொப்பனத்தில் வந்த வெயில் காத்த விநாயகர் வெயிலா சஃபரிங்கா எதுவுமே தெரியாத பிரம்மம் என்று வாத ஊராருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். தான் ஒருத்தரே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் ஆகிய 3 ரூபமாக மாறி அவருக்கு காட்சி கொடுத்தார். பின்பு இந்த ஊரில் பரபிரம்மத்திற்கு கோவில் கட்டு, அரூபமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்ற தத்துவத்துக்கு எப்படி கோவில் கட்டுவது என்று கேட்காதே. அதற்கு நேரடியாக கோவில் கட்ட முடியாதுதான். ஆனாலும் அப்படி ஒரு தத்துவம் உண்டு என்று சகல ஜனங்களுக்கும் நினைப்பு வர வேண்டுமல்லவா? அதற்காக அதை சிம்பாலிக்காக, அதாவது உருவகமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒன்றை கட்டச் சொல்கிறார். சிவலிங்கம் என்று நாம் இன்று சொல்வதுதான் அது. அதற்கு அவயவங்கள் கொண்ட உருவம் கிடையாது. அது அருவமும் இல்லை. ஒரு நீள உருண்டையாய் இருக்கின்றது. அதனால் அதற்கு அரு உருவம் என்று பெயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.